Welcome back for the wonderful learning session, my dear brothers and sisters. நான் உங்ககிட்ட நேற்று சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து ஒரு 5-10 minutes we are going to have a regular constant update towards positivity of our mind and also towards the subject. November 2020 எக்ஸாம் எழுதின என்னோட brothers and sistersக்கும் இப்போ May 21 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த amendments மட்டும் I am going to cover in this video, and this is going to be a Tanglish version, my dear. So English version is also we have done, so you can also have a look at that. It's a Tanglish version. So more importantly நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? Okay, this is common for both final and inter students. நீங்க ரெண்டு பேருமே இத பார்க்கலாம். Sir, last time நீங்க வந்து இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணீங்க, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஐ டோட்லி அக்ரி. நானே அதை அக்னாலஜும் பண்ணியிருக்கேன். இந்த தடவை ரெண்டு பேருக்குமே வரும், அண்ட் அதனால தான் நான் காமனாக பண்ணுறேன் இந்த அமெண்ட்மெண்ட் செஷன். ஸோ சப்ளை அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் காமன் ஃபார் போத் இன்டர் அண்ட் ஃபைனல். நீங்கள் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த சாப்டர் 2 சப்ளைல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் நடந்துச்சு. என்ன? சி, ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். சப்ளை, ஸ்கோப் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 7 பற்றி பேசுகிறோம். செக்ஷன் 7 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்டில் 4 சப்செக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. Section 7, subsection 1, subsection 1A, subsection 2, subsection 3. Subsection 1ல தான் what is supply includes அப்படின்னு சொல்றாங்க. Subsection 1A எதை சப்ளைன்னு சொன்னோமோ it will be reclassified into supply of goods and supply of services. 7 subsection 2 exclusion of supply and 7 subsection 3 is override central government ஓட power, overriding impacts. இதுல 7 subsection 1க்கும் 7 subsection 1A-க்கும் ஒரு குட்டி கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சு. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, Schedule 2ல para 4ல there was a anomaly, there was a confusion prevailed earlier. என்ன சார் அது? See, நம்ம 7 subsection 1ல whatever is supply-யோ அதை மட்டும் தான் 7 subsection 1A-ல we can be further classified into supply of goods and supply of services. அப்போ to be very frank, first supply-ஆ இருக்கணும். அப்போ supply-ன்னு qualify ஆனா மட்டும்தான் I can reclassify that into supply of goods or supply of services. ஆனால் இந்த para 4ல ஒரு பர்டிகுலர் வார்த்தையால இது கன்ஃபியூஷன்ல இருந்தது. என்ன சார் அது? வெதர் ஆர் நாட் ஃபார் கன்சிடரேஷன், வெதர் ஆர் நாட் ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது அங்க போய் படிச்சாதான் தெரியும். என்ன சொல்றாங்க சார்? இப்ப பாருங்க, நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் அண்ட் இந்த மொபைல்ல நான் கிரெடிட் எடுத்திருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி கிரெடிட் எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் மை க்ளோசிங் ஸ்டாக். என்னோட மொபைல் ஷாப்ல இதுவும் ஒரு ஸ்டாக். இத நான் யாருக்காவது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இட் அமௌண்ட்ஸ் டு டிஸ்போசல் அண்ட் வெதர் ஆர் நாட் ஃபார் கன்சிடரேஷன் it is to be traded as supply of goods அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us take the first probability. If it is for consideration வச்சுக்கோங்களேன், no problem, 7 subsection 1 clause A satisfies. ஏன்னா all 5 conditions are satisfied there. 5 conditions being it must be a form of supply, sale தான் இருக்கு, and it must be made or agreed to be made for a consideration by a person in the course of furtherance of business. All conditions deemed to be satisfied. ஏன்னா consideration உள்ள வந்திருக்கு. அப்ப I can call it as 7 subsection 1A. சார், கன்சிடரேஷனே இல்லாம, ஏன்னா இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, வேர் கூட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த அசெட்ஸ் ஆஃப் அ பிசினஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர் டிஸ்போஸ் பை ஆர் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் த பர்சன் கேரிங் ஆன் த பிசினஸ் so longer to not form part of the assets, whether or not for consideration, is to be treated as disposal and is supply of goods by the person. So இது transfer of goods எடுத்துக்கணும், இது disposal எடுத்துக்கணும், இது supply of goods எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. For a consideration, என்னோட ஓனர், நான் தான் ஓனர், நான் வித்திருக்கேனா, நோ ப்ராப்ளம். பட் வித்தவுட் கன்சிடரேஷன் அதை விற்கும் போது ஒரு கொஸ்டின் வருது. வித்தவுட் கன்சிடரேஷன்னா 7(1)(c)ல தானே கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட். அப்போ வித்தவுட் கண்டிஷன்னா வெதர் ஐடிசி ஹஸ் பீன் டேக்கனா நாட் டேக்கனா அதை பற்றிலாம் இது எதுவுமே சொல்ல. ஸோ அஸ்யூம் தட் 7(1)(c)ஆ இருந்தால் மட்டும்தான் இது அப்படின்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஃபுல் ஸ்டாப் பார்க்குற மாதிரி இந்த வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவும் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல. இப்போ இது ரிமூவ் பண்ணனால நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 7(1)(a)ல if at all I am for a consideration கொடுத்தா 7(1)(a)ல அதை சப்ளைன்னு சொல்றாங்க. 7(1)(c)ல வித்தவுட் கன்சிடரேஷன் கொடுத்து 7(1)(c) ரெட் வித் ஷெட்யூல் 1 para 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அதை சப்ளை. அப்படிப்பட்ட சப்ளை இப்போ ஷெட்யூல் 2ல நம்ம என்ன பண்ணோம், we are further reclassifying that into supply of goods அப்படின்னு சொல்றோம். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. para B-ல அதை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, see as I told you very clearly, என்னோட மொபைல ஒரு 2 நாள் ரெண்ட் கொடுக்குறேன் யாருக்கோ யூஸ் பண்றதுக்கு, நோ ப்ராப்ளம். ஃபார் அ கன்சிடரேஷனா இருந்தா 7(1)(a) சாட்டிஸ்ஃபைட். ஆனா கன்சிடரேஷனே வாங்காம யாருக்காவது நான் ஒரு 2 டேஸ்க்கு இதை ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, லெட் அஸ் see first 7(1)(c) சாட்டிஸ்ஃபைடா பார்ப்போம். 7(1)(c) ஆக்டிவிட்டி வித்வுட் கன்சிடரேஷன் சொல்லும்போது சொல்றாங்க only 4 activities specified in schedule 1 மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அந்த 4 activities நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, for a permanent transfer or disposal of a business assetங்கிறாங்க.
2 நாளைக்கு மொபைலை வாடகை கொடுத்தேன்னா இது பர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அப்போ 7(1)(c)ல இந்த ரெண்டிங் ஆஃப் 2 days வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் நாட் கவர்ட். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம்? அதாவது இஃப் இட் இஸ் ஃபார் அ கன்சிடரேஷன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் வித்தவுட் கன்சிடரேஷன் கொடுக்கும்போது இது சப்ளையே இல்லையே, இதை எப்படி இவங்க சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு அசியூம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் நம்ம தப்புன்னு சொல்லிட்டே இருந்தோம், அது சப்ளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை ரீகன்ஃபார்ம் பண்ற மாதிரி நாம கிட்டத்தட்ட 3 வருஷமா சொன்னது கவர்மெண்ட்டுக்கு இப்பதான் கேட்டு அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் ஆக்ட் 2020ல இதுக்கான அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி உங்க நவம்பர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் மே எக்ஸாமுக்கு இஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை ஆயிருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெதர் ஆர் நாட் ஃபார் கன்சிடரேஷன் வேர்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வேர்ட் இல்லைன்னா இதை நான் எப்படி படிப்பேன் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும் படிக்கிறதுக்கே நமக்கு. வெதர் ஆர் நாட் வேர் transfer of a business asset where by or under the direction of the person carrying on the business, owner of the business, mobile shop owner நான் தான். Goods held or used for the purpose of business, என்னது mobile which I purchased for the purpose of business, or put into any private use or used or made available to any person for use for any purpose other than for the purpose of business. எங்கேயுமே பர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்ல, யூஸுக்கு தான் கொடுக்குறேன், திருப்பி வாங்க போறேன். The usage or making available of such goods is a supply of service. Now it makes lot of sense. So transfer of business where it has been transferred to the private use or other than business use for any other person doesn't matter. It will be qualified as supply of service provided if it is made for consideration. So without consideration நான் பண்ண என்ன சார் ஆகும்? It will not be called as a supply. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு குட்டி சார்ட் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல் தம் ரூல் ரிமைன்ஸ் சிம்பிள். என்ன, 7(1)(a)லயோ 7(1)(c)லயோ சப்ளையா இருந்தால் we will take it, or 7(1)(b)ல 7(1)(a)லயோ 7 subsection 1 clause b-லயோ clause c-லயோ ஏதோ ஒன்றுல சப்ளைன்னு கிளாஸிஃபை ஆயிருந்தால் மட்டுமே I will consider it for furtherance of supply of goods or supply of services. எது 7(1)(a), 7(1)(b), 7(1)(c)ல சப்ளைன்னு குவாலிஃபை ஆலையோ அதை we will not consider for furtherance of supply of goods and supply of services. ரைட் மை டியர்? அப்போ ஃபர்ஸ்ட் சப்ளையா இருந்தா மட்டும்தான் செகண்ட் பிளேஸ்ல சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆவோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆவோ மாற முடியும். இந்த சார்ட்டை பாருங்க, courtesy to CMA Institute, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சார்ட் வந்திருக்கு நமக்கு. இதை பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரா டெம்பரரி டிரான்ஸ்ஃபரா? பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கிறோம் ஃபார் கன்சிடரேஷனா, அப்ப 7(1)(a)ல கவர் ஆயிடுப்பா, இது சப்ளை, அப்ப அது சப்ளை ஆஃப் கூட்ஸ்னு சொல்லிக்கலாம்ப்பா. வித்தவுட் கன்சிடரேஷனா, இது 7(1)(c)ல கவர் ஆயிருக்கா பாரு, ஆயிருந்தா மட்டும்தான் சப்ளை ஆஃப் கூட்ஸ். நோ சார் 7(1)(c)ல கவர் ஆகல சார், அப்போ இது சப்ளையே கிடையாது, இட் இஸ் நாட் அ சப்ளை. சேம் வே டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா ஃபார் அ கன்சிடரேஷன், எஸ், அப்போ அது 7(1)(a)ல சப்ளை ஆயிருது. 7(1) கேபிட்டல் A ரெட் வித் ஷெட்யூல் 2ல this will be further கிளாஸிஃபை பண்றோம். எப்படின்னா சப்ளை ஆஃப் சர்வீஸா. வித்தவுட் கன்சிடரேஷன் டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் நடக்குதா? ஓகே, ஆஸ்க் வெதர் இட் இஸ் கவர்ட் இன் ஷெட்யூல் 1, ஏன்னா ஆக்டிவிட்டி வித்தவுட் கன்சிடரேஷன். எஸ் சார் கவர்ட், வரவே வராது, இந்த சான்ஸுக்கு இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஸ்கோப்பே கிடையாது. அப்போ இந்த ப்ராபபிலிட்டிக்கு மட்டும்தான் ஸ்கோப்பு. நவ் டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் கன்சிடரேஷன் பண்ணினால் it will be called as not a supply. It will be called as not a supply. கண்ணா, இது ரொம்ப நாளா நம்ம வந்து ரெகுலர் செஷன், என்னோட ரெகுலர் செஷன் அட்டன் பண்ண எல்லாருக்குமே இது தெரியும். நம்ம ரெகுலர் செஷன்ல இந்த அமெண்ட்மெண்ட் முன்னாடியே இது இப்படிதான் கன்க்ளூட் பண்ணோம். அப்ப நம்ம வந்து ஆக்ட சேலஞ்ச் பண்ணி சொன்னோம், இது தப்பு, இது டிராஃப்ட்மேனோட எரர், இதை கரெக்ட் பண்ணணும், இது ஃபியூச்சர்ல அமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அமெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஐ எம் கம்ப்ளீட்டிங் வித் சாப்டர் 2. சப்ளைலான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட். இது நத்திங் பட் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க, டிராஃப்ட்மேனோட எரரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க by Finance Act 2020, nothing more. I'll catch up with you all for the subsequent amendment. Between amendment notes CA inter ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வெப்சைட்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க இதை வெப்சைட்ல சாஸ்வத் அகாடமியோட இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்ஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னே ஒரு டேப் இருக்கும், அங்கேருந்து நீங்க இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். Happy learning, my dear brothers and sisters. Stay positive, stay enhancing your abilities. ஸோ கிளியரா இருங்க, மைண்டை கிளீனா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா டெய்லி உங்களை டெவலப் பண்ணிட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Let's all work towards success, my dear. Wishing you all success. I'll catch up with you with the next chapter amendment, right? Good day, my dear. Take care. Bye bye.